ஆதி பாரதி சீரியலில் மித்ரா பாரதிக்கு கேடு நினச்சாங்க. அவங்க செஞ்ச கேடு அவங்களுக்கே வந்து விடிஞ்சது. என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாந்தகுமாரை வீட்டுக்கு வர வச்சு பாரதி பொண்டாட்டின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக மித்ரா பல ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. இதில் பவானியும் கூட்டாக இருந்தாங்க. ஆனால் பவானி மித்ராவுக்கு 2 பேத்துக்கும் சரியான ஆப்பு வச்சுட்டாரு சாந்தகுமார். வீட்டுக்கு வந்ததும் மித்ராவை நான் லவ் பண்ணுறேன், அவளும் என்னை லவ் பண்ணா, ப்ரூஃப் எல்லாம் காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்களை எல்லாமே எடுத்து காட்டுறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே அந்த ஆதாரத்தை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்னது மித்ரா, என்னடி இது? நீ ஒருத்தனை லவ் பண்ணனி, அதுவும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டியா? ஏடி எங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை? நீ ஆரியா கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆரியத்தானே விரும்புறதாகவும் சொன்னேன், இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லி நந்தினி கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்ட மித்ரா, ஏய் சும்மா நீயும் கலாய்க்காதடி, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இவனை நான் இப்படியெல்லாம் பாரதியை பேசுன்னு சொன்னால் இவன் என்னையே வந்து திருப்பி விட்டு பேசிக்கிட்டு இருக்கானே, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீயும் சேர்ந்து என்னை கிண்டல் அடிக்காதேங்கிறாங்க. அப்போ நந்தினி கேட்குறாங்க, அப்போ என்னதான் நடந்திருக்கு, என்னடி இது, இவன் வேறு இவ்வளோ ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கானேங்கிறாங்க. அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியலன்னு மித்ரா நந்தினி குழப்பமாக இருக்காங்க. இந்த பக்கம் சுதாகரும் சாந்தகுமாரை வந்து மிரட்டுறாங்க. என்னடா கேட்குற, காலையிலேன்னு நினச்சியா, ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கிறாங்க. என்ன மச்சான், வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளைங்கிற மரியாதை இல்லாமல் என் சர்ட்லேயே கையை வச்சிட்டிங்களே. உங்கள் தங்கச்சி என்னடானா உயிருக்குயிராக என்னை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிவிட்டு இப்போ நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இனிமேல் உயிரோடு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, உங்கள் முன்னாடியே நான் இருந்து சாம்பலாகிறேன்னு சொல்லிட்டு போய் சமையல் கட்டுக்குள்ளே இருந்த மண்ணெண்ணி எடுத்துகிட்டு வராங்க. சாந்தகுமார் எல்லாரும் முன்னாடியும் தலை மேலே ஊற்றிட்டு நான் இப்போவே பட்டி போட்டுக்கிறேங்கிறாங்க. அப்போ பாரதி சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க தம்பி, என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் உங்கள் 2 பேர்ட்டையும் நாங்கள் சேர்த்து வைக்கிறோங்கிறாங்க. ஆதியும் அதுதான் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இரு தம்பி, உங்கள் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க ஆதி. இதை பாரு, நீ யாரும் எவரோ எங்களுக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிடு, இங்கே இந்த நாடகமெல்லாம் நடத்தாதீங்கிறாங்க சுதாகர். இதை கேட்ட பாரதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க, இவ்வளோ ஆதாரத்தோடு வந்திருக்காரு, மித்ராவும் இவரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ இது உங்கள் வீட்டு மாப்பிள்ளை திடுதுப்புன்னு வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறதுல நியாயமே இல்லை. என்னதான் இருந்தாலும் மித்ராவோட வீட்டுக்காரராச்சே, அவள் புருஷன் அவளை தேடி வந்திருக்காரு, நீங்கள் எப்படி வெளியே போகணுன்னு சொல்லலாம்? தம்பி நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்ச நாள் இருங்க, நீங்கள் மித்ரா அவங்க பொண்டாட்டியே இல்லையாங்கிறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா போங்கிறாங்க. என்ன பாரதி, இதுதான் சான்ஸ்னு எங்களை பழிவாங்க பார்க்குறியான்னு கேட்குறாங்க சுதாகர். என்ன சார், நான் ஒன்றும் பண்ணலையே, அவராக உங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு வந்திருக்காரு, இப்போ ஆதாரத்தையும் காட்டியிருக்காங்க, மித்ராவும் இவரும் ஜோடி போட்டு நின்றுட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இது தாண்டி நான் என்ன கற்பனையாக பேச போகிறேன், என்னால் எந்த பிரச்சனையும் வர சான்ஸ் கிடையாது சார், உங்கள் தங்கச்சியாச்சும் உங்கள் தங்கச்சி மாப்பிள்ளையாச்சுங்கிறாங்க பாரதி. ஆதியும் அதான் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குங்கிறாங்க. நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பாரதி மேடம் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சாந்தகுமார். என்ன மித்ரா, நம்ம ரூம் எதுன்னு காட்டுறியாங்கிறாங்க. நம்ம ரூம்பா, டே ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்கிறாங்க. இதை பார், நான் வீட்டை விட்டு வெளியே போனால் உன் குடும்பத்துக்கு தான் அசிங்கம், பிரச்சனையும் அதிகமாகிடும், பரவாயில்லையா, நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நீ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம், அதுக்கெல்லாம் நான் ஏற்றுக்கவும் மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன், ஒழுங்கு மரியாதையை நீ வந்து என் கூட வாழ்ந்துடும், இல்லையா 2 பேரும் தனியாக போயிடலாம், அப்படியே இல்லைன்னா இந்த வீட்டில் 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கலாம் மித்ரா, முதல்ல நம்ம ரூம்பை எதுன்னு காட்டுங்கிறாங்க. அப்போ மித்ரா வேறு வழி இல்லாமல் அமைதியாக அவங்க ரூம்பை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அதுதான் நம்ம ரூம்பா அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் அந்த ரூமில் செட்டில் ஆகிட்டாரு. மித்ரா கோவமாக வெளியில் வந்து நிற்கிறாங்க. நந்தினி வந்து, என்ன மித்ரா இது, நீ என்னமோ பாரதியோ ஒருத்தர் கூட கல்யாணம் ஆன மாதிரியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஆதாரத்தோடு கொண்டு வந்து நிறுத்துறேன்னு எல்லாம் சொல்லிட்டு போனேன், இப்போ என்னடான்னு பார்த்தா அது உனக்கே விடிஞ்சிருச்சு, இதுலேருந்து நீ எப்படி மீண்டு வரப்போகிற, இவன் விட்டால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேங்கிறான், இவனுங்கிட்ட வச்சிருக்கிற ஆதாரத்தையெல்லாம் போடுங்கவும் முடியாது, இப்போ என்ன செய்யலாங்கிறாங்க நந்தினி. அப்போ பாரதி கை தட்டிக்கிட்டு வராங்க. ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சால் அந்த கேடு தனக்கே வந்து விடியும்னு சொல்லுவாங்க, இப்போ உனக்கு இந்த கேடு வந்திருக்கு பார்த்தியா, ஓ மனசு வலிக்குதா இல்லை சந்தோஷத்தில் மிதங்குதான்னு கேட்குறாங்க பாரதி. ஏ பாரதி, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, எல்லாம் உன்னோட வேலை தானேன்னு கேட்குறாங்க மித்ரா. அடடடா, எனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், தான் தேவையில்லாத வேலையை எதுக்காக பார்க்கணும், மித்ரா வந்தவனை அப்படியே என் பக்கம் திருப்பி விட்டு எனக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆன மாதிரி எப்படியோ கெட்ட பேரை வச்சு என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டலான்னு நீ நினச்ச, அவனோட என்னை சேர்த்து அனுப்பிடலான்னு நீயும் எதிர்பார்த்த, பாவம் அது நடக்காமல் போச்சுல்ல, வந்தவன் என்னடானா மாற்றி பேசிட்டானே, என் பேரை கூப்பிட்றதுக்கு பதிலாக மித்ரா மித்ரான்னு கூப்பிட்டு ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வேற சொல்லிட்டான், இதை யார் பண்ணியிருப்பா, எப்படி பண்ணியிருப்பா, நாம் போட்ட பிளான் மற்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், இப்படி தானே நீ யோசிக்கிறேன்னு பாரதி கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுது, அடிவயிறெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க மித்ரா. ஏ பாரதி, என்ன வளராம பேசுங்கிறாங்க. நான் ஒன்றும் வளரல, நீ போட்ட பிளான் தான் சொதப்பிருச்சு, இப்போ அதனால தான் குளறுபடியாக நிற்கிற, பாவம் நீ ஒன்று நினைக்கிற அது ஒன்று நடக்குது, நான் என்ன செய்வேங்கிறாங்க பாரதி. மித்ரா, இன்னொரு முக்கியமான விஷயம் உனக்கு தெரியுமா, இந்த பிளான் போட்டதே இந்த அடியான் தான் அப்படின்னு சொல்லி பாரதி உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மித்ரா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி செஞ்சா அப்படின்னு மித்ரா அதட்டுறாங்க. நீ செஞ்சது பெரிய தப்பு, ஏன் புருஷனை எனக்கே தெரியாமல் ஏன் அவருக்கே தெரியாமல் கூட்டிகிட்டு போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டியல, அது தப்பல்லவா மித்ரா. சரி, அது ஒரு தப்பாக இருந்தாலும்
என்னை கலங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே விரட்டணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ஆதாரத்தோடு கொண்டு வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு நினச்சியே, இது எவ்வளோ பெரிய தப்பு. என் பேரில் இல்லாதும் பொல்லாதும் சொல்லி இப்படி பழியை தூக்கி போட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுனால உனக்கு என்ன லாபம்? இப்படிப்பட்ட உனக்கு அந்த வலி என்ன வேதனை என்னங்கிறது தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணேங்கிறாங்க பாரதி. அங்கே சாந்தகுமார் கை தட்டிக்கிட்டு வர்றாங்க. என்ன பாரதி வேடம், மித்ரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களாங்கிறாங்க. ஆமாம் சார், சொல்லாமல் என்ன செய்யறது, பாவம் புள்ள தவிச்சு போயிட்டா பாருங்கங்கிறாங்க. என்ன மித்ரா, என்னோட நடிப்பு எப்படி இருந்தது, நல்லா இருந்ததான்னு கேட்குறாங்க. டேய், கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா? என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் புத்தியே கிடையாதான்னு மித்ரா திட்டுறாங்க. இதை பார் மித்ரா, நான் நல்லா நடிப்பேன், காசுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் இப்படி ஒரு பாவப்பழியை சொல்லிட்டே பாரு. இவங்களை பற்றி நீ என்கிட்ட தப்பு தப்பாக சொன்னீங்கல்ல. ஒரு நல்லவங்களுக்கு துரோகம் பண்ண என் மனசு இடம் கொடுக்காது. இப்படிப்பட்டவங்களை போய் தப்பாக சொல்லி என்னை நம்ப வச்சியே, அதுக்காகத்தான் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே உன் பக்கம் திரும்பிட்டேன் பார்த்தியாங்கிறாங்க. இங்கே பாரு, நீ பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் இப்போவே போய் என் அண்ணன் ஆதி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன் பாரு. காசை வாங்கிட்டு என்னையே ஏமாத்திட்டியல்ல, இப்போ சொல்கிறேன் பாருங்கிறாங்க. ஓ அப்படியா, போய் சொல்லு போ. முக்கியமாக ஆதி சார்கிட்ட போய் விரிவாக விளக்கமாக ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுங்கிறாங்க சாந்தகுமாரி. இதை கேட்ட மித்ரா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க. என்ன மித்ரா, உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கிட்டியா? கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக போட்ட, என்னெல்லாம் பெரிய பெரிய ஆட்டம் போட்ட. இதெல்லாம் சாதாரண பிக்சர் தான், இன்னும் மெயின் பிக்சர் என்கிட்ட நிறைய இருக்குது, அது ஒரு நாள் சௌகரியமாக காட்டுறேன்ட்டு போகிறாங்க பாரதி. என்ன மித்ரா இது, நீ வச்ச வேணா உனக்கே திரும்பிடுச்சேங்கிறாங்க நந்தினி. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இந்த விஷயத்தையெல்லாம் போய் உடனே அண்ணங்கிட்ட போய் சொல்கிறேன்ட்டு போகிறாங்க மித்ரா. மித்ரா சுதாகரை பார்க்குறாங்க. என்ன மித்ரா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஆதியை கூட்டி போன விஷயம் எனக்கு தெரியாது, இப்போ நீ யாரையோ ஒருத்தரை பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்க, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சுதாகர் கேட்குறாங்க. அண்ணே, எனக்கு என்னன்னே புரியல. ஆதியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வர சொன்னதே பவானி மேடம் தான், அவங்க போட்ட பிளான் படி தான் நான் செஞ்சேன். ஆனால் இப்படியெல்லாம் சொதப்போம்னு யாருக்கு தெரியும்? இப்படி சொதப்பிடுச்சேங்கிறாங்க மித்ரா. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் பவானி மேடம் தானா, உடனே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சுதாகர் சொன்னது, இப்போவே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பவானிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மித்ரா. பவானி கிட்ட மித்ரா நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பவானி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன மித்ரா சொல்கிறேன், நம்மக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்க பக்கம் நடிச்சிட்டானா? சரி விடு, அவங்ககிட்ட ஒரு சரக்கு வாங்கி ஊற்று, அவன் உண்மையெல்லாம் உளறிடுவான். அதுக்கப்புறம் நம்ம போலீஸை கூப்பிட்டு அவனை அள்ளிக்கிட்டு போக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவனை வெளியில் வச்சு நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க பவானி. நான் சொன்ன மாதிரி நீ செய்யணும். அவனுக்கு நிறைய தண்ணியை வாங்கி ஊற்றி அவங்ககிட்ட எப்படியாவது உண்மையை கறந்துடு, அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவனை பார்த்துக்கலாங்கிறாங்க பவானி. இதை கேட்ட மித்ராவும் சரிங்கிறாங்க. இதில் ஏதாவது சொதப்பி விட்டு பிசிறு தட்டுச்சு அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்குவோம், கவனமாக இருங்கிறாங்க பவானி. சரி மேடம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சுதாகர் மித்ரா கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, பவானி மேடம் சொன்ன மாதிரியே அவனை நல்லா கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நிறைய தண்ணியை வாங்கி ஊற்றி அவனோட நிலைமை என்ன ஆக போகுது பாருங்கிறாங்க மித்ரா. சரி மித்ரா, எது செய்கிறதா இருந்தாலும் பார்த்து பொறுத்து பொறுமையாக செய், நம்ம பக்கம் தப்பு வராமல் நடந்துக்கோங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது, பார்த்துக்கிறேன் பாருங்கிறாங்க. இங்கே பாரதி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. பவானி சில ஐடியாக்கள் கொடுக்குறாங்க. அதை கேட்ட மித்ராவும் சரி மேடம், இன்னைக்கு நைட்டு பெரிய சம்பவம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபோனை வைங்கங்கிறாங்க. இங்கே பார்த்தா ஆதி யோசிச்சுட்டே இருக்காங்க. எதுக்காக இந்த இவன் ஒருத்தர் வந்திருக்கான், மித்ராவை புருஷன் பண்ணாட்டின்னு வேற பேசிக்கிறான். இவன் சொல்ல மித்ராவும் பணிச்சு போகிறான். மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது பார்த்துக்கிட்டு பொறுக்க மாட்டாமல் உண்மையெல்லாம் பாரதியாக வந்து சொல்லுவாங்கன்னு நாம் எதிர்பார்த்தா இங்கே என்னென்னமோ நடக்குதே. ஆதியோட ஃப்ரெண்டு விஷ்ணு ஃபோன் பண்ணுறாங்க. டே, நான் காரில் வந்துட்டு இருந்த கம்பெனியோட கார்டா ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ பாதியில் வந்து நிற்கிறேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போடாங்கிறாங்க. அப்படியா, சரி நீ இருக்கிற லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி விஷ்ணு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இங்கே பார்த்தா செம ஜாலியாக சாந்தகுமார் மித்ராவோட பெட்ரூமில் பாட்டு பாடிக்கிட்டு படுத்திருக்காரு. பாத்தியா, என்னோட பெட்டில் எவ்வளோ உயாரமாக படுத்திருக்கான்னு, இவனுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் நந்தனியும் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அவங்களுக்கு தண்ணி போதை வர மாதிரி ஒரு பாட்டிலை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை தண்ணியில் கலந்து வச்சுருக்காங்க. இதை பாரு நந்தினி, அவனுக்கு நான் காரமாக கொண்டு போய் கொடுப்பேன், அவன் அதை சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை வந்து குடிக்க வருவான். இந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு பாரு, நல்லா போதையில் ஆடுவான். நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன். அடுத்தது பவானி மேடம் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம ஆக்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு நினச்சிட்டு இருக்காங்க மித்ரா. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது நடக்காமல் வேறு மாதிரி நடந்துருது. வந்து சுதாகர் தான் அந்த தண்ணியை போட்டுட்டு நல்லா பயங்கரமாக தள்ளாடிக்கிட்டு நடக்க போகிற உண்மை, நடந்த உண்மை மித்ரா கிட்ட சுதாகர் போட்ட பிளான் எல்லாம் சுதாகர் வாயாலேயே உண்மை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்ட மித்ரா அப்படியே மூக்குடைஞ்சு நிற்கிறாங்க. சே, நம்ம அண்ணனே இப்படி நம்மளை போட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு நிற்கிறாங்க. சுதாகர் போதை தெளிஞ்சு பார்க்கும்போது என்ன மித்ரா நடந்ததுங்கிறாங்க. எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் நீ சொல்லி வச்சுட்டு இப்போ ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சுதாகரும் மித்ராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.